அனைவருக்கும் வணக்கம். நமக்கு நுரையீரல் சுத்தமாக ஒரு சிறிய எளிய வழிமுறை சொல்கிறேன். நுரையீரல் சுத்தமாகணுன்னா அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான உறுப்புகளில் நுரையீரல் முக்கியமானது, சுவாச உறுப்பு, கல்லீரலும் முக்கியமானது, அதேமாரி கிட்னியும் முக்கியமானது. இதில் நுரையீரல் சுத்தமாக ஒரு எளிய வழிமுறை. தூதுவரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, ஆடாதொடை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நீரில் கொதிக்க ஒரு 2 டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி 1 டம்ளர் ஆனவுடன் தேன் கலந்து குடிச்சிடுவாங்க. நுரையீரல் சுத்தமாகும், தேவையில்லாத சளி கரைஞ்சி வரும், ஆஸ்துமா குணமாகும். அதேமாதிரி கல்லீரல் சுத்தமடைய ஒரு 1/4 கிலோ சுரக்காய் எடுத்துங்க, தோலை சீவிடுங்க, மிக்சியில் போட்டு அடித்து அந்த சாறை எடுத்துங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்துங்க, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை எடுத்துங்க, ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்துங்க. இது 4யும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, வாரத்தில் 2 நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கல்லீரல் குணமாகும். அதேமாரி மூச்சு திணறல் வருது, அடிக்கடி விக்கல் வருதுன்னுவாங்க, அவங்க அரை ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. கடுகு வறுத்துட்டு அதை பவுடர் ஆக்கிட்டு தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த விக்கல் மூச்சு திணறல் குணமாகும். அதே போல் 1 ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துக்கங்க, 1 ஸ்பூன் பூண்டு பல் எடுத்துக்கங்க, உரிச்சு எடுத்துங்க. ரெண்டையும் அரைச்சி தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூச்சு திணறல் குணமாகும், ஆஸ்துமா குணமாகும். அதே மாதிரி 1 ஸ்பூன் கருஞ்சீரகம் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் குணமாகும், சர்க்கரை வியாதி கண்ட்ரோலுக்கு வரும், ரத்த அழுத்தம் கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் முதுகு வலி வருதுன்றாங்க, இடுப்பு வலி வருதுன்றாங்க, அவங்க என்ன பண்ணுங்க, பசும்பாலை கொதிக்க வச்சு அதில் பூண்டு ஒரு 10 பல்ல உரித்து போட்டு கொதிக்க வச்சு அதை குடிச்சிடுங்க. பூண்டை சாப்பிட்ருங்க, முதுகு வலி குணமாகும். அதே போல் சோம்பு, தனியா, ஜீரகம் இது 3யும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துங்க மொத்தமாக சேர்த்து. நைட்டில் 1 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்துச்சி அந்த தனியா அந்த தண்ணியும் அந்த ஜீரகம், சோம்பு, தனியா போட்டு வச்ச தண்ணியும் குடிச்சிடுங்க. அது சர்க்கரையும் குணமாக்கும், தைராய்டு குணமாக்கும், புற்றுநோய் வராமல் தடுக்கும், ரத்த அழுத்த குறைபாடு இருந்தாலும் சரி செய்யும். அதே போல் மாதவிடாய் கோளாறுகள் வரும் பெண்களுக்கு, அவங்க கருஞ்சீரகம், ஓமம், சுக்கு, திப்பிலி, மாவிலங்க பட்டை இது எல்லாத்தையும் சம அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு 2 டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு 1 டம்ளர் ஆன உடனே காலையில் வெறும் வயிற்றில் ஒரு வாரத்துக்கு குடிச்சிட்டு வாங்க. இந்த மாதவிடாய் டைம் கரெக்டாக சீராக வரும். அதே போல் நரம்பு சுற்றல் இருக்குது, காலில் நரம்பு சுற்றல் இருக்கிறவங்க வசம்பு எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க, துளசி புதினா தழை எடுத்துக்கோங்க, கூட துளசி, பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. இது 4யும் எடுத்துகிட்டு கற்றாழையும் கூட சேர்த்து, சோற்று கற்றாழையும் சேர்த்து அரைச்சி காலில் பூசிட்டு வாங்க. ஒரு 20 நாட்கள் காலையில் பூசிட்டு வாங்க, கழுவிடுங்க. ஓரளவுக்கு நரம்பு சுற்றல் குணமாகிவிடும். நன்றி, வணக்கம்.